யுக்ரைன் போர் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளை ரஷ்ய அதிபர் புதின் கடுமையாக சாடியுள்ளார். மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய புதின், சமீபத்திய ஆண்டுகளில் எழுந்துள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் பேச்சு நடத்தி அமைதியான முறையில் தீர்க்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் மோதல் தீவிரமடைந்துள்ளதற்கு மேற்கத்திய நாடுகளே காரணம் என்றும் புதின் குற்றம் சாட்டினார். ஏர் இந்தியா விமானத்தின் டயர் வெடித்ததால் கொச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இருந்து 160 பயணிகளுடன் கோழிக்கோடு சென்ற விமானம் நடுவானில் பறந்தபோது அதன் டயர் வெடித்தது. சாதுரியமாக செயல்பட்ட விமானியால் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதால் விமானத்தின் டயர் வெடித்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஆஷஸ் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி 213 ரன்கள் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 371 ரன்கள் எடுத்தனர். இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 158 ரன்கள் பின்னிலையில் உள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவின் கேப்டன் பேட் கமின்ஸ் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆஸ்திரேலிய அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த 2வது வீரர் என்ற சாதனையை நேதன் லியான் படைத்துள்ளார். ஆஷஸ் 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக நேதன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 564 விக்கெட்டுகளுடன் ஷேன் வார்னேவின் அடுத்து டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.